ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கும் நண்பர்களே. போலீசாருடைய வேலை நிறுத்தம் உரிமையா அச்சுறுத்தலா? இந்த கேள்வி இப்போது ஏன் எழுகிறது? தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை. கர்நாடக மாநிலத்தில், அண்டை மாநிலமாக கர்நாடக மாநிலத்தில் ஒரு கடுமையான ஒரு போர்க்குரல் எழுந்து அந்த மாநிலத்தில் அதிகாரப்பூர்வமற்ற அங்கீகாரமற்ற ஒரு சங்கம் கிளம்பி ஒட்டுமொத்தமாக நாம் இன்று 4ஆம் தேதி இன்று நாங்கள் ஒரு விடுப்பு எடுத்து ஒரு போராட்டம் நடத்த போறோம். ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத, வேலை நிறுத்தம் என்பதை வேறு மாதிரியாக ஒட்டுமொத்த விடுப்பாக நாங்கள் எடுத்து செய்ய போறோம் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்து அது மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை காவல்துறையினர் மத்தியில் பெற்று வழக்கத்துக்கு மாறாக குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் நடத்தக்கூடிய ஒரு அணிவிப்பை வலுக்கட்டாயமாக முந்தின தினமே 3 நாட்கள் முன்னாடியே நடத்தி அவருடைய ஒற்றுமையையும் போலீசாருடைய ஒபீடியன்சி, அவர்களுடைய பணிந்து நடத்தக்கூடிய ஒரு தன்மையை சோதிக்கிற அளவில் ஒரு கடுமையான ஒரு மெஷர்ஸ் கர்நாடக அரசு எடுத்தது. அடிப்படையாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, ஒரு காவல்துறையினர் ஒரு ஏவலாளர்கள் போல, ஒரு காவலாளர்கள் போல இல்லாமல் ஒரு ஏவலாளர்கள் போல தொடர்ந்து நடத்தப்படுவதும், அவர்களுக்கான எந்த சுதந்திரம் இல்லாமல் போதும், அவர்களுக்கான பணி நேரம் என்பதை இல்லாமல் இருப்பதும், அவர்களுக்கான வார விடுப்பு என்பதை இல்லாமல் இருந்தோம், கல்யாணத்துக்கு போனவங்க கூட கல்யாணம் முடிச்சு 1/2 மணி நேரத்தில் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. யாருமே கேட்க முடியாது, இப்படித்தான் இந்த வேலை என்று கடுமையான நிர்பந்தம் இருக்கிறது. இதுலேயே இன்னொரு பிரிவு, அதிகாரிகள் ஒரு பக்கம் தனியாக, காவலர்கள் தனியாக ஒரு பக்கம் என்று 2 பிரிவு இருக்கு. காவல்துறையினர் தொடர்ந்து ஒரு நசுக்கப்படக்கூடியவர்களாக, அவர்களுக்கான ஒரு குரலை அவர்களே எழுப்ப முடியாத, ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுகிற, சட்டம் சொல்கிற, சட்டத்தை நிலைநாட்டுகிற காவல்துறையினருக்கு ஒரு நியாயம் நீதி கிடைக்கிறதா என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்கள் இந்த பிரச்சனை எழுப்பி கொண்டே, கேரளா அந்த மாதிரி பெரிய பிரச்சனையாச்சு, கர்நாடகா படிச்சிருக்கு, தமிழ்நாட்டில் கூட சில சமயங்களில் சின்ன சின்ன பிரமுகர்கள் இதுக்கான முயற்சிகளை பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த காவலர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் என்ன? அவர்களுடைய கோரிக்கை நியாயமானதானா? அல்லது இதெல்லாம் தெரிந்துதான் இந்த வேலைக்கு வந்தார்கள், திடீரென்று வேலைக்கு சேர்ந்து விட்ட பிறகு கண்ணை கட்டி கையெழுத்து வாங்கிய விஷயம் அல்ல, இது அவர்களுக்கு தெரிந்தான் கையெழுத்து போட்டிருந்தார்கள் அப்படிங்கிறதுனால இதுல இப்ப எழுப்பக்கூடிய போராட்டம் சுயநலம் சார்ந்ததா, அவர்களுக்கு பிடிக்கிற வேலையை விட்டு போலாம் அப்படிங்கிற வாய்ப்பு கருதியா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி எழுந்திருக்கின்றன. போலீசாருடைய வேலை நிறுத்தத்துக்கான போராட்டம் என்பது உரிமையா அச்சுறுத்தலா என்ற தலைப்பில் இன்று ஆயுத நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சித்தரன் நம்முடைய இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவரும் பேராசிரியர் திரு அருணா நம்முடைய இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன். நான் திரு அருணாட்ட கேட்க விரும்புகிற விஷயம், ஏற்கனவே நான் அறிமுக உரையில் சொன்னது போல காவல்துறையினருக்கு பணி நேரம் என்பது கிடையாது, வார விடுப்பு என்பது கிடையாது, இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பணிக்கே சேர்றாங்க. அதற்கு பிறகு 8 மணி நேர வேலை என்பதோ, வார விடுப்பு வேண்டும் என்பதோ, மாசத்துக்கு இவ்வளவு நாள் லீவ் வேணுங்கிறதோ, நாங்க நினைச்ச நேரம் போக முடியல, வர முடியல, எங்களுக்கு சங்கம் அமைக்கணும், இது போன்ற விஷயங்கள்லாம் கேட்கறது ஒரு முரண்பட்ட விஷயமா தெரியல, ஒரு நியாயமற்ற விஷயமா தெரியல. இதெல்லாம் தெரிந்துதானே வேலைக்கே சேர்றாங்க. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலையின்மை என்கிற அந்த கொடுமைக்கு மத்தியில வேலை கிடைச்சா போதும் என்கிற ஆவலாதியில தான் முதல்ல சேர்றாங்க. டாஸ்மாக் கடையிலே சேர்ந்துடுறான். அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய தர்க்க நியாயம் உள்ள வாதம் தான், நான் அதை மறுக்கல. பட் சூழலை நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. வேலை கிடைச்சா போதும் என்று ஒரு பதட்டத்தோடு சேர்றாங்க. அனுபவிக்கும் போதுதான் அந்த வலி தெரிகிறது. 8 மணி நேர வேலைக்காக எவ்வளவு காலமாக பெரிய போராட்டம் எல்லாம் நடந்து உங்களுக்கு தெரியாதல்ல. அமெரிக்காவுடைய சிகாகோ வீதிகளில ரத்தம் சிந்தப்பட்டு பிறகுதான் அதெல்லாம் உருவாகி இன்றைக்கு அந்த மே தினம் என்றாலே அது நினைவுக்கு வருகிறது. ஆனால் காவலர்களுக்கு மட்டும் அந்த 8 மணி நேர வேலை என்பது இந்தியாவில் அநேகமா எந்த மாநிலத்திலும் இல்லை. பாத்தீங்கன்னா 12 மணி நேரம், 15 மணி நேரம் கேள்வியுமே கூட இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்ல. அப்படிங்கும் போது கம்யூனிஸ்டுகள் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கேரளா மாநிலம் போன்ற இடங்கள்ல கூட முயற்சி செய்து தோல்வியடைந்த ஒரு விஷயமா இருக்கு. சோ பிராக்டிகலி இம்பாசிபிள், நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு கோரிக்கை எழுப்பிக் கொண்டே இருப்பது சரியா? இல்ல, நான் அதுதான் சொல்ல வரேன். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதைத்தான் நான் முதலில் அழுத்தமாக குறிப்பிட விரும்புறேன். இப்ப உதாரணமா கர்நாடகத்தில் உள்ள நிலைமையை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 12 மணி நேரத்துல இருந்து 15 மணி நேரம் வரைக்கும் வேலை வாங்குறாங்க. நம்ம ஊர்லயும் அதான் நிலைமை. ஆமா, வார விடுமுறை என்பதே இல்ல. வார விடுமுறைக்கு பதிலாக 300 ரூபாய் மட்டுமே தரப்படுகிறது. அதற்கான ஈடாக இது என்ன நியாயம்? எங்களுக்கு அந்த 300 ரூபாய் வேணாம் சாமி, எங்களுக்கு வார ஒரு நாள் கொடுங்க லீவு, அந்த விடுப்பை வச்சு பிள்ளை குட்டிகளோட நாங்க மற்றவர்கள் போல வாழ வேண்டாமா? இதுதான் அடிப்படையான கோரிக்கை. வேறு சில கோரிக்கைகள் காவல் பணிக்கும் மருத்துவ பணிக்கும் இது மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்க முடியுமா? ராத்திரி 12:30 மணிக்கு ஆபரேஷன் தியேட்டர் விட்டு வெளியே அப்பதான் வீட்டுக்கு போய் தூங்கக்கூடிய டாக்டரை பார்த்து டாக்டர் என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு கோஷம் எழும்போது, ஒரு கோரிக்கை எழும்போது, இல்லங்க என் டியூட்டி டைம் முடிஞ்சு வச்சுன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு டியூட்டி டைமே கிடையாதுங்கிறதான ஒரு அடிப்படையான தத்துவமே இல்ல. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவர் ஒரு குறிப்பிட்ட நோயாளியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி சொல்ல முடியாதுங்கிற ஒத்துக்கொள்றேன். அந்த உதாரணத்தை நீங்க இங்க பொருத்தக்கூடாது. இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேகன்சி கூட அந்த பணியிடங்களில் கூட நிரப்பப்படுவது இல்லை.
அவங்க அந்த புள்ளி விவரம்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த போராடுறாங்களே இவங்க அந்த புள்ளி விவரம்லாம் கொடுத்திருக்காங்க. இத்தனை 1000 பேர் தமிழ்நாட்டிலே 25,000 பேர் காலி பணியிடம் இருக்கு. நான் அதான் தமிழ்நாட்டுக்கு பிறகு வர்றேன். இந்த போராட்டம் வெடிச்சது என்பதுக்காக சொல்ல வரேன். இத்தனை 1000 காலி பணியிடங்கள் இருந்து நீங்க அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் மிக குறைவானதை தான் இந்த ஆண்டு கூட ஃபில்அப் பண்ண போறீங்க. ஆனா இந்த வருஷமே ஒரு 5000 பேர் வந்து அங்க பணி ஓய்வு பெற போறாங்க. ஆக ஒரு உரிய அளவுக்கு திட்டமிடல் என்பது இல்லை. மனிதர்கள் தான் அவங்களும். அப்படி என்றால் நீங்க வந்து உரிய அளவுக்கு காவலர்களை நியமிக்காம வேறு வழி இல்லை. நீங்க 12 மணி நேரம் தான், 15 மணி நேரம் தான். நீங்க வரும்போதே உங்களுக்கு தெரியும் என்ன 8 மணி நேரங்கிறத கேரளால பரீட்சாத்தமயத்துல கிட்டத்தட்ட ஒரு 53 காவல் நிலையங்கள்ல முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா அங்க கதைக்கே ஆக முடியல. ஹேண்ட் ஓவர் பண்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. அதுபோக முதலமைச்சரோ நீதிபதியோ மாவட்ட காவல் கண்காணிப்பாரோ மாவட்ட ஆட்சியரோ காவல்துறையினரோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒர்க்கிங் ஹவர்னு சொல்ல முடியுமா? வேறவர் தயார் 24 மணி நேரம் அவர் முதலமைச்சர் தான், 24 நேரம் அவர் டிஜிபி தான், 24 சீஃப் செக்ரட்டரி தான். நான் வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்து சொல்ல முடியாது இல்லையா? இல்ல ஒரு பாயிண்ட் இப்ப நம்ம ரொம்ப சட்டப்படி பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ஒண்ணு கரெக்ட். அது எல்லா அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும். நீங்க போய் ஒரு அரசு ஊழியர்கிட்ட அவர்களுக்கு வேலை நேரம் என்பது உண்டு, உண்டு. இல்ல அதைத்தான் சொல்ல வரேன். ஒரு அரசு ஊழியர் என்பவர் 24 மணி நேரமும் அரசு ஊழியர் தான். உண்டு. ஆனா நடைமுறையில அவங்களுக்கு வந்து 7 மணி நேரமோ 7.5 மணி நேரம் பணி நேரம் உண்டு. 5 மணி 5:30 மணிக்கு வேலை நேரம் முடிவடைகிறது. ஆமா, நாளைக்கு தான் வரணும் நீங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த பணி நேரம் இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு கொடுக்க முடியாது இல்லையா? அது கொடுப்பதற்கான முயற்சியை நோக்கி போகணும்ல. ராத்திரி 12:30 மணிக்கு திரும்புறாங்க சார், 5:30 மணிக்கு முடிஞ்சு வச்சு நாளை காலை 9 மணிக்கு வந்து அந்த திருடரோட பிடிக்கிற இவர் மட்டும்தான் இருக்கணுமா? இவருக்கு போல இன்னொருத்தர் உடனடியா வர வேண்டியதானே? புலனாய்வு பணியில ஒரு அதிகாரியை 6 மாசம் 8 மாசம் வச்சிருந்து மாத்தினா கூட கேஸே மாறி போகக்கூடிய வரலாறு உண்டு. பல வழக்குகள்ல அந்த விசாரணை போக்கு மாறக்கூடாது. இல்ல அதிகாரிகள் உங்களுக்கு நல்லா தெரியும். முதலமைச்சருடைய சொத்து வழக்குல நல்ல நாயுடு அப்படிங்கிற அதிகாரி ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு 3 முறை எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டாரு. ஒரே காரணம் ஐஓ மாறினா போக்கு மாறாங்க. இல்ல நண்பரே, ஒரு மூத்த அதிகாரி அல்லது பொறுப்புல ஒரு குறிப்பிட்ட வழக்குல இருக்கக்கூடிய அதிகாரியை சட்டென்று மாற்றக்கூடாது, அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க வரணும்னா வரணும் என்பதை நான் ஒத்துக்கொள்றேன். அதே காவலர் அப்படி இல்ல, கான்ஸ்டபிளுடைய பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. அவங்க ஆயிரக்கணக்கா இருக்காங்க. அவங்க பார்க்க வேண்டிய வேலைக்கு உரிய ஆட்கள் இல்லாதனால ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கவரை தொடர்ந்து பார்க்க சொல்றாங்க. இன்னும் அவங்க இன்னொரு கோரிக்கை என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும், போலீஸ்காரங்களுக்கு யாரும் வாடகைக்கு வீடு தர்றது இல்ல. இல்ல அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா அந்த பெங்களூர்ல என்ன நிலைமைன்னா அங்கேயே குடியிருப்பு இல்லை, இருக்கிற குடியிருப்பு வசிக்கத்தக்கதாக இல்லை. இது கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்வது போல அரசுக்குள்ள சிரமங்களையும் பேசலாம். அதை பேசுவதற்கு என்று அவங்களுக்கு ஒரு சங்கம் வேணுமா வேணாமா, அதை பத்தி நம்ம விவாதிக்க போறோம். நான் திரு சித்தன் அவர்கள்ட்ட கேட்கிற விஷயம், தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு ஏதேனும் ஒரு சலுகை கிடைக்கிறதா? நான் வந்து வழக்கமா சொல்லுவாங்க அதிமுக ஆட்சின்னா காவலர்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும் சொல்லி ஒரு பேச்சு சொல்லுவாங்க, கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஆனா இதே அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ, அவர்கள் படக்கூடிய சிரமங்கள் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட வழக்குகள் உயர்நீதிமன்றங்கள்ல ஒரு ப்ரொமோஷன் கேட்டு, ஒரு டிரான்ஸ்பரை கேட்டு, அவன் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சலுகையை கேட்டு, ஒரு பெண்டிங் இருக்கக்கூடிய அபராதத்தை வந்து நீக்க சொல்லி, சாதாரண கிட்டத்தட்ட ஒரு பெட்டி கேஸ்ல ஒரு என்கேல கூட்டிங்க வாயா அவனுக்கு என்ன பிரச்சனை சொன்னா முடியக்கூடிய வழக்குகள், அதிகாரிகள் முடிவெடுக்காதனால் 5000க்கும் மேற்பட்ட வழக்குகள் காவலர்கள் போட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றன. இது ஒரு காவலர்களை வந்து சரியா நடத்தக்கூடிய விதமா? இது நீங்க சொல்ற பாயிண்ட் வேற. அதாவது காவல் பணியில் அது வந்து கீழமை காவல் அலுவலரோ அல்லது ஒரு அலுவலர்ல ஒரு அலுவலர் ஆபீசர்ஸ் லெவலில் உள்ளவங்கன்னா சரிதான். ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங் இருக்கும்போது ஒரு பெனால்ட்டியை ரீச் பண்ணி ஏதாவது ஒரு சார்ஜ் ப்ரூவ் ஆகி சொல்லி ஒரு பெனால்ட்டி கொடுத்திருக்கும் போது அதுக்கு எதிர்த்து அவங்க கண்டிப்பா நீதிமன்றம் போதா செய்வாங்க. அந்த மாதிரி வழக்கம் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் மறுக்க முடியாது. சார்ஜ் ப்ரூவ் ஆகி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. எங்க கான்ட்ராக்ட் சர்வீஸ் ரூல்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட்னா 1 வருஷத்துக்கு ப்ரமோஷன் கிடையாது, இதுக்குன்னா இப்படி இருக்குது, இதுக்குன்னா 3 இயர்ஸ் இருக்குது, அப்படி சில நாம்ஸ் இருக்குது. அது இல்ல, எனக்கு நான் கொடுத்த எவிடன்ஸ் சரியா பரிசீலிக்கல, தவறாக ஒரு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, என் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டா சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து முறை இல்லாமல் என்னுடைய இப்ப பாலியல் போறாங்க. அதான் சொல்லுறேன், பாலியல் வன்புணர்ச்சி மாதிரி, திருட்டு மாதிரி, கொள்ளையரோட கூட்டு மாதிரி நேரடியான பகிரங்கமான குற்றச்சாட்டுடைய காவலர்களை பணி நீக்கமே செஞ்சிடணும். அங்க வந்து வழக்கு வாய்தாக்க இடம் இல்ல. அது நான் கேட்கறது, எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் அவருக்கு வந்துருச்சு, அவருக்கு வந்த மாதிரியே எனக்கு வரல, என் மனைவிக்கு ஒரு டிரான்ஸ்பர் கேட்டேன் கிடைக்கல, என் ப்ரமோஷன் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்டேன், என்னோட ஒரு சாதாரண விஷயம், ஒரு டிஜி ரேங்க்ல ஒரு கமிஷனர் ஐஜி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஆபீஸ்ல இருக்க
இருக்கக்கூடியவங்க நிமிஷ நேரத்துல வாயா அவனுக்கு என்ன அவன் போய் அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய சாதாரண மேட்டர். இதை வந்து இவ்வளவு ஒரு ப்ராசஸ் ஆகிட்டு அவங்களுடைய வெல்ஃபேர்ல இதுக்கு ஒரு தனி செக்ஷனே உட்கார்ந்துருக்கேன். ஒரு நிமிஷம் நீங்க சொல்ற இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அவங்களுடைய கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ், பணிநிலைகள் வரக்கூடிய அந்த சாதாரண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்காக வேண்டி அந்தந்த கன்சர்ன் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெப்டி கமிஷனோ, கமிஷனர் ஆஃப் போலீஸோ, ஒரு ஏடிஜி பிளானோட அல்லது அந்தந்த ஜோனல் ஐஜிஸோ திருத்திட்டு தான் வர்றாங்க. இது போக இப்போ 1996லயே கடைசி நான் சொல்றேன், உங்களுடைய நினைவுல நீங்க வந்து தொடர்ந்து இந்த போலீஸ் துறையும் சட்டத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்க. கடைசியா காவலர்களுக்காக நடந்த ஒரு குறைதீர் கூட்டம் உங்க ஞாபகத்தை சொல்லுங்க. போலீஸ்காரங்களுக்காக குறைதீர் கூட்டம் மனுநீதி நாள்னு திங்கக்கிழமை கலெக்டரை போய் பார்க்க முடியுது. ஒரு சாமானிய மனிதன் தன்னுடைய உயரதிகாரியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவலன் பொண்டாட்டிக்கு ஓட முடியல, ஒரு டிரான்ஸ்பர் கொடுங்க. நான் சொல்லவே விடல, நீங்களா சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் சார். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுக்குதான் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. போலீஸ் எஸ்டாபிளிஷ்மெண்ட் கமிட்டின்னு ஒண்ணு வைக்கணும். ஒரு எஸ்பி லெவல்ல டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நடக்குதா? இல்ல ஒரு நிமிஷம் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அது போக நீங்க எனக்கு நினைவுல ஒண்ணே ஒன்று சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்குது, நீங்க சொன்ன பட்டாலியன் இருக்குது, ஏஆர் இருக்குது, டிராபிக் இருக்குது. ஒரே ஒரு முறையில இந்த போன வாரம் கூட சென்னை கமிஷனர் வந்து ஒரு குறைதீர் கூட்டம் நடத்தினாரேன்னு ஒரு உதாரணம் சொல்லுங்க. முடிச்சிருக்கேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பரேட் நடக்கும் போது கன்சர்ன் ஆபிசர், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸோ அல்லது ஒரு டிஐஜோ யாரோ வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. ஏதாவது இருந்ததுன்னா குறை அங்கேயே கேட்பாங்க, மனுக்கெல்லாம் வாங்கிட்டு தான் போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கலெக்டர் ஒரு குறைதீர்க்கு நாள், ஒரு மனுநீதி நாள் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஊர்ல வச்சு வைக்க முடியாது. எங்களுக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நேரமே கிடையாது. நடராஜ் அவர்கள் டிஜிபியா இருக்கும்போது என்னுடைய நினைவு, அவர் வந்து இதை வந்து நடத்தினாரு. ஒரு 2-3 முறை மாதங்கள்ல வந்து நடந்துச்சு, அவ்வளவுதான். இல்ல அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்படல, அது பின்னாடி ஒரு சில அதுக்குதான் இப்பதான் எஸ்டாபிளிஷ்மெண்ட் கமிட்டியே ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் கமிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும் சார், ஒரு ஃபார்மை வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறதுக்கும் நேர்ல போய் முறையிடுறதுக்கு ஒரு 1000 வித்தியாசம் இருக்கு சார். ஒவ்வொரு கலெக்டர் செல் இருக்கும்போது சிஎம் செல் எது சார் வைக்கிறாங்க. சிஎம் போய் கொடுத்தோம்னா ஒரு மனசுல ஒரு பாரம் ஒரு கேள்வி கேட்பாங்க. அங்க ஆஃபீஸ்ல ஒரு நிமிஷம் போலீஸ் வந்து டிசிப்ளின் ஃபோர்ஸ். நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ணீங்க. டிசிப்ளின் ஃபோர்ஸா இல்லாட்டி அது என்ன ஒரு அடிமை ஃபோர்ஸா சார்? இல்ல அடிமை இல்ல. நீங்க சொல்றது அப்படி அந்த மாதிரி வாதத்துக்கு நீங்க போக கூடாது. நீங்க சார் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆட்சி முறையிலே சிறந்த ஆட்சி முறை ஜனநாயக ஆட்சி முறை. அதுல சட்டமன்றமும் நிர்வாகத்துறையும் நீதிமன்றமும் நேர்மையா கரெக்டா பங்கன் ஆகணும்னா போலீஸ் தான் முக்கியம். ஆமா, ராணுவத்தை விட போலீஸ் தான் பணியில் வந்து மிக சிரமங்கள் உண்டு. கண்ணுக்கு புறப்படாத எதிர்கள் எல்லாம் பண்ணுவாங்க. உண்மைதான். ஆமா, இதுல நீங்க நியாயம் கிடைக்குது சார். காவல்துறையினரால் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக காவல்துறையினர் நிம்மதியா இருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு நல்ல காவல்துறை அலுவலர் நல்ல கணவனாகவோ, நல்ல அப்பாவாகவோ, நல்ல உறவினராகவோ, நல்ல நண்பனாகவும் இருக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய ஒரு நாளுடைய பெரும்பாலான இப்படி போய் தான் அவன் நல்ல மனுஷனாவும் இல்லாம போயிடுறான். இல்ல தப்பு நடக்குது. இல்ல காவல்துறையில ஏன் வந்து கருப்பாளர்கள் நுழையுதுன்னு அவனால மனிதனா கூட அவனை மெஷினா மாத்திட்டீங்க. ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபட்டுட்டாங்கன்னு சொல்லி வந்து போயிடுனா இவன் எங்க போயிருப்பாளா, இவன் வந்து போற ட்ரெஸ் இல்லன்னு அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னப்பா மனிதன் போயிருக்கான். என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேட்டு நீங்க அப்புறம் கேள்வி கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, காவல்துறை வந்து பல்வேறு அழுத்தங்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு ஷார்டேஜ். ஐயா கூட சொன்னாங்க, இந்தியாவில் 29 மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்கள்ல மொத்தம் 17 லட்சம் போலீஸ் இருக்கணும். இருக்கிறது 13 லட்சம் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு 1,27,000 போலீஸ் இருக்கணும். இந்த சுமையை பணியில் இருக்கக்கூடிய காவலன் தானே. இல்ல அவனுக்கு என்ன நியாயம் பண்றோம்? இல்ல நியாயம் கண்டிப்பாக தமிழ்நாட்டுல இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 150 இன்ஸ்பெக்டர்கள் வந்து உடனடியா போட வேண்டியிருக்குது, காலியா இருக்குது. ஆனா வந்து லேடிஸ் தான் வந்து போடணும். அந்த இடத்துல வந்து அந்த ரேஷியோக்கு வந்து கணக்குல வந்து லேடிஸ் தான் வரணுங்கிறதுக்காக லேடிஸ் வந்து ப்ரோமோட் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. இப்ப பெண் எஸ்ஐ வந்து இன்ஸ்பெக்டர் ஆகாம இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வேகன்சி அப்படியே இருக்காங்க. அதெல்லாம் பீரியாடிக்கல் வேகன்சி அப்படியே இருக்குது. பீரியாடிக்கலா வந்து ப்ரமோஷன் கமிட்டி வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு, பாதுகாக்காங்க. ஒரு சில பேர் ப்ரமோஷன் கிடைக்காத சொல்ல வச்சிட்டு நம்ம பொதுப்படுத்தி பேச கூடாது சார். நான் சொல்றது 150 இடம், நான் சொல்றேன் 150 ஸ்டேஷன்ல லா அண்ட் ஆர்டர்ல ஹெச்ஓ வந்து இல்ல. நீங்க சொல்ற ஒரு நிமிஷம் நான் கேளுங்க. பல்வேறு சூழ்நிலைகள்னால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எலெக்ஷன் நேரத்துல போடவே முடியாது, ப்ரமோஷன் கொடுத்து போட முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஒரு வருஷம் பாருங்க, கண்டிப்பாக அந்தந்த நேரத்துல ப்ரமோஷன் கொடுக்கிற கமிட்டி எவ்வரி இயர் எத்தனை டிஜி வர போறாங்க, எத்தனை ஏடிஜி வர போறாங்க, எத்தனை ஐஜி வர போறாங்க, எத்தனை ஐபிஎஸ் உள்ள வர்றாங்க, எத்தனை ஏட்டு ரிட்டையர் ஆக போறாங்கிற வரைக்கும் கணக்கு இருக்கு சார். இருக்குது. ஆமா. அப்புறம் நீங்க திடீர்னு இப்ப எலெக்ஷன் நேரத்துல நான் எப்படிங்க போடுவேன், முன்னாடியே போடுவீங்க. ஒரு நிமிஷம் சார். நீங்க அந்தந்த டைம்ல ப்ரமோஷன் கமிட்டி எப்பெல்லாம் ஃபார்ம் பண்றாங்களோ, எப்பெல்லாம் நடக்குதோ அந்த டேட் வரைக்கும் போட்டு வராங்க. நான் என்ன சொல்ல வரேன், அப்படி ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க என்ன சொல்ல வரேன்னா, காவலர்கள் மிகப்பெரிய இன்ஸ்பெக்டர்கள் காலி இடம் எப்படி சார் இருக்கும்? அந்த நேரத்துல போட்டு வர்றாங்க. ஒரே நிமிஷம் கேளுங்க. காவலர்கள் வந்து அலுவலர்கள் மட்டும் இல்ல, காவல் கிழமை அலுவலர்கள் மட்டுமே இல்ல,
மேலதிகாரியிலிருந்து அனைத்து காவல் பிரிவில் உள்ளவங்களும் அது அடுத்த பிரச்சனை. என்ன கேளுங்க, மிக கடுமையான பணிச்சூழலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லீவுங்கிறது இல்ல, உண்மைதான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்ல, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இல்ல. இப்ப லேட்டஸ்டா வாகனங்கள் வாங்கினாங்க, குளிரூட்டப்பட்ட சொகுசாக அருமையான இருக்கக்கூடிய வாகனங்கள், காவல் பணியாளர்கள் வழங்கப்பட்ட வாகனங்கள், இன்ஸ்பெக்டர்களுக்கு ஸ்டேஷன் கொடுக்க வேண்டிய வாகனங்கள், எத்தனை வண்டி ஸ்டேஷனுக்கு போயிருக்க, கடைசியா வாங்கின வாகனங்கள் அத்தனையுமே அந்தந்த ஐஜி, ஏஐஜி, டிஜி, ஏடிஜி வீட்டுக்கு போயிருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பொத்தாம் போதும் நீங்க சொல்லக்கூடாது. நான் பேசி நான் 2 பேரும் அருணன் அவர்கள்ட்டையும் சித்தன் அவர்கள்ட்டையும் பேச போறேன் தெரிஞ்சு நான் காவலர்கள்ட்ட பேசி எங்கெங்க என்னென்ன வண்டி இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சு நான் பேசுறேன். நான் வந்து இங்க பாருங்க, காவலருடைய நண்பன் நானு, காவலருடைய உரிமைக்காக வேண்டி பல்வேறு சமயங்கள்ல நான் போராடி இங்க அதில் அலுவலகத்தில் நான் பேசிட்டு இருக்கேன், நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஈவன் எங்க அசோசியேஷன் இருந்து காவலருடைய பே வந்து ரொம்ப மோசமான பே. ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர் வாங்கக்கூடிய சம்பளத்துல ஒரு பாதி கூட வாங்கல, ஒரு காவலர் வாங்கல, கண்டிப்பா வாங்கல. ஒரு செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வருஷத்துல 130 நாள், அந்த 137 நாட்கள் லீவ் அவங்களுக்கு, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு சொல்லி ஒரு காவலருக்கு லீவே கிடையாது. இப்ப ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு எம்எல்ஏ சம்பளம் பத்தலைன்னா உடனே ஒரு பில்லு கொண்டாடுறாங்க, 10 மடங்கு 20 மடங்கு கூட்டிக்கிறாங்க. ஒரு நீதித்துறை அலுவலர் முன்னாடி எல்லாம் வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு பிடிஓ, ஒரு தாசில்தார் ரேங்க்ல இருந்தார். இப்ப எஸ்பி ரேங்க்ல கொண்டு போயிட்டாங்க. சம்பளம் பத்தல, எங்களுக்கு வேணும் உடனே ஒரே அவங்க நீதியரசர் கமிட்டி போட்டாங்க, 4 மடங்கு 5 மடங்கு சம்பளத்தை கூட்டினாங்க. இப்ப இந்த மாதிரி காவலர் கேட்கும்படியான சூழ்நிலையே அரசாங்கம் கொண்டு வரக்கூடாது. அதுதான் சொல்றேன். இப்படி எல்லாம் கேட்கணும்னா தனியா கேட்கணும். ஆனால் இந்த மாதிரி முயற்சியை முன்னெடுத்த தண்ணி குடிச்சுங்க, இந்த மாதிரி முயற்சியை முன்னெடுத்த கர்நாடகாவை சேர்ந்த ஒரு காவல்துறை அலுவலர் உடனடியாக இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டார். இந்த மாதிரி சங்கம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டார். வேற ஒன்றும் சொல்ல, சட்டவிரோதமான எந்த காரியம் பண்ணல, குண்டு வைக்கல, மிரட்டல, சங்கம் வைக்கிறேன்னு சொன்னாரு, உடனடியாக கைது செய்யப்பட்டார். தமிழ்நாட்டில் மணிகண்டன் என்ற பெயர் நினைவு எனக்கு இது மாதிரி வந்து 2-3 பேர் வந்து இது மாதிரி முயற்சி பண்ணி அவர்கள் இவங்களை பணி நீக்க வரைக்கும் செய்யப்பட்டாங்க. சங்கம் வைக்கிறேன்னு சொல்லி அவ்வளவு பெரிய குற்றமா சார்? அவன பயங்கரவாத இயக்கமா சார் நடத்துறாங்க. எங்க பாருங்க, தயவு செய்து பாருங்க, மற்ற பணி நிலைகளுக்கும் காவல் மற்றும் ராணுவ பணிக்கு வித்தியாசம் இருக்குது. ஐபிஎஸ் அசோசியேஷன் இருக்கா? ஐஏஎஸ் அசோசியேஷன் இருக்கா? கேட்டுக்கு இன்ஸ்பெக்டர் மட்டும் இருக்க கூடாதா? இல்ல. ஐபிஎஸ் இருக்கலாமா? இல்ல இல்ல, நானும் காவல் பண்ணி சர்வீஸ் பண்ண வந்தவங்க. ஐபிஎஸ் வந்து காவல் பண்ணி இல்ல, ஐபிஎஸ் காவல் பண்ணி இல்ல. இங்க வந்து ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி காவல் பணியில வச்சோம்னா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி நடக்காது சார். வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு பல்வேறு கமிட்டிகள் அமைக்கப்பட்டு நல்லா முன்னாடி மோசமா இருந்தது உண்மைதான். திரு சித்தன் இப்ப இல்ல, திரு சித்தன் 30 வினாடிக்கு முன்னாடி சொன்னாரு இந்த மாதிரிலாம் கோரிக்கை கூடிய நிலைமையே வரக்கூடாது. 30 வினாடி முன்னாடி நான் சொன்னேன். இப்ப நான் சொல்ல வந்தா நீங்க சொல்லப்படல. நீங்க அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வராமல் அரசாங்கமே காவல்துறையினருக்கும் ராணுவங்களுக்கும் வேண்டியதை செஞ்சு தரணும். மேலதிகாரிகள் வந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றி தள்ளிக்கிட்டே போனாங்கன்னு அரசாங்கம் சிவிசாய்க்க போகுது. அரசாங்கத்துக்கு என்ன தெரியும்? அரசாங்கம் வந்து இதை பார்த்துட்டு இருக்க போதா? எத்தனை 8 ப்ரொமோஷன் முதலமைச்சரோ ஹோம் செக்ரட்டரி பார்த்துட்டு போறோம். இங்க இருக்கக்கூடிய டிஜில இருந்து கீழ இருக்க ப்ரொமோஷன் மேட்டர்னா ரொட்டீன் நடந்துகிட்டே இருக்குங்க. அதுல நீங்க தவறா சொல்றீங்க. நீங்க அப்படியே யாரும் வந்து யாரும் மறுக்கவே இல்லை. யாருக்காவது கிடைக்காதவங்க கேஸ் போட்டிருப்பாங்க, கேஸ் பெண்டிங் இருக்கும், அது ஒரு காரணம் இருக்கும், ஒரு சார்ஜ் இருக்கும், வேற ஏதாவது ஒரு பிரிவியஸ் ஆன்டிசென்ட் அதனால இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, வேலை நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்ப கம்மி தான், சம்பளம் ரொம்ப கம்மி. ஒரு கான்ஸ்டபிளுக்கு யூகேல யுஎஸ்ஏல 1,20,000 ரூபாய் ஆரம்ப சம்பளம், இங்க ஒரு கான்ஸ்டபிளுக்கு 12,000 15,000 சம்பளம். இல்ல இல்ல, நான் சொல்ல வர்றதுங்கய்யா, ஒரு முக்கியமான பாயிண்ட பாண்டே அவர்கள் வந்து நடுவில் அப்படி போற போக்குல சொன்னாங்க. அது என்னன்னா, அவன் மனுஷனாவது இருக்கிறானா, இருக்க விடுறீங்களான்னு ஒரு வாக்கியம் போயிருது. அந்த சூழல் அங்கதான் முக்கியமான விஷயம். பாருங்க, வீடுனா ஜன்னல் வேணும், வேலை பார்க்கிற இடம்னா சங்கம் வேணும். இன்னைக்கே காவல் பணியில அதிகாரிகள் மட்டும் இல்லாம எல்லாருமே இவங்க அதிமுக ஆபீசர், திமுக ஆபீசர் பார்க்க சொல்லிட்டாங்க. சங்கம் வந்துட்டா அப்ப சிஐடி மாதிரி சங்கம், இது கம்யூனிஸ்ட் சங்கம் வந்துடாதா? வேலைக்கு போகணும், ஒரு பெரிய பிரச்சனை போகணும், 12 மணிக்கு இருக்கணும். பேச விடுங்க, நீங்க அதையெல்லாம் முறைப்படுத்துங்க. இப்ப கேரளாவில் சங்கம் இருக்கு, கர்நாடகாவிலேயே ஏற்கனவே ஒரு சங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 30 வருஷமா ஒழுங்கா ஏங்காதனால தான் இன்னொருத்தர் போட்டியா கிளம்பியிருக்காரு. அந்த அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்துக்கு யார் தலைவர்னா ஒரு டிஜிபி, ஏடிஜிபி, அது ஒரு பெண்மணி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்னொரு சங்கம் கிளம்பி போராடுற சூழல் வந்திருக்கா, 30 வருஷமா அந்த சங்கம் ஒழுங்கா இயங்கல. அவங்களே என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, இந்த புதிய சங்கம் வச்சிருக்க கோரிக்கைகள் எல்லாம் சரிதான், போராட்டத்தை மட்டும் அங்கீகரிக்கலைங்கிறாங்க. கோரிக்கை காவல்துறையில சங்கம் வைக்கும் போது சங்கம் இல்லாமலே அரசியல் ஓடி வந்துடும். சங்கம் வைக்கும் போது நேரடியாக அரசியல் வந்துடாதான் வராது. இல்லங்க, அதை முறைப்படுத்தலாங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும் அண்ணா தொழிற்சங்கம் காவல்துறையினர் அப்படின்னு போட்டு ஏடிஎம்கே கூடிய திமுக போட்டு வந்தா என்ன ஆகும்? இல்ல, ஒரே ஒரு சங்கம் தான்.
அதைத்தான் நாங்க அங்கீகரிப்போம் என்று சொல்லலாம். கேரளாவில் இருக்கு, கர்நாடகாவில். நான் என்ன கேட்கிறேன், நீ இதுல உள்ள சில சிரமங்களை மனசுல வச்சுக்கிட்டு சங்கமே வேணாம்னு சொன்னா அதுல வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, உளவியல் ரீதி என்னன்னா, என்னுடைய பெருமூச்சை வெளிப்படுத்துவதற்கு இடம் இல்லை, என்னுடைய அதிருப்தியை சொல்வதற்கு ஒரு அமைப்பு இல்லை என்போது அது அடக்கி வைக்கப்பட்டு பொதுமக்களிடம் இவர்கள் காட்டுகிறார்கள். இதுதான் உள்ள சிக்கல்கள். தயவு செஞ்சு அதை யோசிக்க. அந்த உளவியல் பிரச்சனை பல்வேறு குறைகளை தீர்ப்பதற்கு பல்வேறு மட்டங்களில் பல்வேறு கமிட்டி அமைச்சு ஆபீசர்ஸ் வந்து மூவ் பண்ணி பாத்துட்டாங்க. அது முழு தோல்வி அடைஞ்சிருக்கிறா சொன்னாங்க. ஏன் இவ்வளவு வழக்குகள்? எதை பத்தி வழக்குகள்? எனக்கு உரிய பதவி எங்க? நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு உதாரணம். உயர் அதிகாரி சட்டவிரோதமான ஒரு உத்தரவை பிறப்பித்தால் அந்த கான்ஸ்டபிள் கேட்கணுமா கேட்க கூடாது? நீங்க தயவுசெய்து கேட்கவே கூடாதுங்க. அப்படி நான் கேட்கல, அப்படி நான் நடவடிக்கைக்கு உள்ளாகிறேன் சொல்லுவதற்கு எந்த அசோசியேஷன் இல்ல. புரியுதுங்களா? காவல்துறையினர் அப்படி வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் திரு சித்தன் அவர்கள் மிகச் சரியாக குறிப்பிட்டது போல ராணுவத்தில் கூட போர்க்காலங்களில் தான் திடீரென்று விடுமுறையை ரத்து செய்துவிட்டு அழைக்கப்படுகிறாங்க. காவல்துறையில விடுமுறை காலம் என்பதே இல்லை. அப்ப ரத்து செய்துவிட்டு வரக்குள்ள ஒரு திருமணம் நல்லது பொழுது குடும்பத்தில் கூடிய நிகழ்ச்சியில் கூட முழுமையான பங்கேற்க முடியாமல் காவல்துறை அதிகாரிகள் இருந்து காவல்துறை ஊழியர்கள் வரை டிஜிபி இருந்து கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரை 24 ஒரு காவலர் அவருடைய யூனிஃபார்ம் என்பது ஒரு தோலாக மாறிக்கூடக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம், ஒரு ஸ்கின்னாவே மாறிக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கடுமையான பணிச்சுமை இருக்கிறது. அவர்களுடைய பணிச்சுமையை குறைக்கும் விதமாகவும் அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக அவர்கள் கோரிக்கையிலே இல்லாத நிலை ஏற்படுத்தும் விதமாகவும் அவருடைய காலி பணிகள் நிரப்பும் விதமாகவும் அரசும் உயரதிகாரிகளும் அடுத்தடுத்த சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரிகள், ஒரு காவல்துறை ஏட்டா இருந்தால், ஒரு எஸ்ஐ இருந்தால், ஒரு இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஎஸ்பி இருந்து எஸ்பி இருந்து யார் யாரெல்லாம் மேல முடிவெடுக்க முடியுமோ அந்த படிநிலை அதிகாரிகள் தங்களுடைய கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களை காவலர்களை முறையாக நடத்தினால் அந்த குறைகள் இல்லாமல் வரலாம். இந்த குறைகள் இருந்து கொண்டிருக்குமானால் நிச்சயமாக இது போன்ற சங்கங்களும் கோரிக்கைகளும் போராட்டங்களும் காவல்துறையிடமிருந்து வெடிக்கலாம் என்பதை தவிர்க்க முடியாது, மறுக்க முடியாது. நிகழ்ச்சியில் கலந்து வந்த கருத்து 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.